நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பிரகலாதர் எவ்வளவு பெரிய பக்தர் அண்ட் அவருக்கு எவ்வளவு பக்தி பகவான் மேல, அழிக்க முடியாத அசைக்க முடியாத பக்தி. அண்ட் அவர் பகவானை வர்ஷிப் பண்ணும், பூஜை பண்ணும், பகவானோட நாமம் சொல்லணுங்கிற ஒரே காரணத்தினால அவரோட சொந்த அப்பாவான ஹிரண்யகசிபு அவரை வெறுத்து அவரை கொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தும் ஒவ்வொரு தடவையும் பகவானே அவரை காப்பாத்தினார். கடைசியில யார் உன்னை காப்பாத்துறா, எங்க இருக்காரு அவர், அப்படி உங்களோட பகவான் எங்க இருக்காருன்னு எனக்கு காமி அப்படின்லாம் அவர் சொல்லும் போது, எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய தூணை காமிச்சு இங்க இருக்காரா சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே தூணை உடைச்ச உடனே நரசிம்மரா வெளியில வந்தார். சோ ஏன் நரசிம்மரா வந்தாருன்னா, பிரம்மா ஹிரண்யகசிப்புக்கு வரம் கொடுத்திருந்தார் இல்லையா, அதாவது அவர் பகல்லையும் சாகக்கூடாது நைட்டும் சாகக்கூடாது. அதனால நரசிம்மர் சாயந்தர வேலை 6 PM டஸ்க் டைம்ல வந்தார், அவதாரம் பண்ணார். அதே மாதிரி ஹியூமனும் கொல்லக்கூடாது, அனிமலும் கொல்லக்கூடாது, எந்த தேவரும் கொல்லக்கூடாதுங்கிறதுனால ஹாஃப் மேன் ஹாஃப் லைன், பாதி சிங்கம் பாதி ஹியூமனா வந்தார். அண்ட் தென் எந்த ஒரு வெப்பனாலையும் சாகக்கூடாது, எந்த ஒரு உயிருள்ள ஒரு இதனாலையும் சாகக்கூடாதுங்கிறதுனால நெயில்ஸால அவரை வதம் பண்ணார். ஏன்னா நெயில்ஸ் வளர்றதுனால உயிர் இருக்கிற மாதிரியும் அர்த்தம், அதை கட் பண்ணா வலிக்காதுங்கிறதுனால உயிர் இல்லாத மாதிரியும் அர்த்தம். அந்த மாதிரி பிரம்மா கொடுத்த எல்லா வரத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நரசிம்மரா அவதாரம் பண்ணி பிரகலாதரை ரட்சித்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார். அப்போ இதெல்லாம் முடிஞ்சு நரசிம்மர் கோபம் எல்லாம் போய் பிரகலாதர் அவரை பிரேயர் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரகலாதரும் நரசிம்மரும் கான்வர்ஸ் பண்றா. சோ இந்த கான்வர்சேஷன் இட்ஸ் ஃபவுண்ட் இன் அ புராணா கால்ட் பிருஹத் நிருசிம்ஹ புராணா. சோ இந்த புராணத்துல கொடுத்திருப்படி பிரகலாதர் நரசிம்மர் கிட்ட கேக்குறார், சரி எனக்காக நீங்க அவதாரம் பண்ணிட்டே, ஆனா எனக்கு எப்படி உங்க மேல இவ்வளவு பக்தி வந்தது, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி என் மேல உங்களுக்கு இவ்வளவு பக்தி வந்ததுன்னு கேக்குறார். அப்போ நரசிம்மர் சொல்றார், இப்போ பிளாஷ்பேக் சொல்றார். நரசிம்மர் பிரகலாதர் போன பிறவியில என்னவா இருந்தார், என்ன பண்ணினார், எதனால இப்படி பிரகலாதரா பிறந்து இவருக்கு இவ்வளவு பக்தி வந்ததுன்னு சொல்ல போறார். என்னாச்சுன்னா நரசிம்மர் சொல்றார், பிரகலாதா நீ போன பிறவியில ஒரு நல்ல பிராமண குடும்பத்துல ஒரு நல்ல பிராமணரோட பையனா பிறந்திருந்த, உங்க அப்பா எல்லா டியூட்டி எல்லா தன்னோட பிராமண கடமை எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஹரிநாமன் சொல்றது, எல்லாருக்கும் தான தர்மம் பண்றது, எல்லா விதமான நல்ல காரியமும் பண்ணிட்டு பக்தியும் பண்ணிட்டு இருந்தார். பட் நீ அவரோட பிள்ளையா இருந்தும் நீ எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணல, யாருக்கும் தான தர்மம் பண்ணதில்ல, யாருக்குமே ஒரு உதவி பண்ணதில்ல, அதே மாதிரி பக்தி விஷயத்திலேயே எதுவுமே பண்ணதில்ல, ஹரிநாமம் பண்ணதில்ல, சாஸ்திரம் படிச்சதில்ல, எதுவுமே பண்ணதில்ல. அப்போ என்ன ஆச்சு, நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுட்டு இருந்தாய், அவ கூட எப்போதுமே நீ எல்லா சின்ஃபுல் ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருந்த, எந்த ஒரு நல்ல காரியமே பண்ணாம எல்லா பாவ காரியமும் பண்ணிட்டு இருந்த. அப்போ ஒரு பர்டிகுலர் டே ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நீயும் அவளும் ஏதோ ஒரு சண்டைனால அவள் கத்த நீ கத்த ஒரே கோவத்துல நீ அன்னைக்கு ஃபுல் டே தண்ணி கூட குடிக்காம இருந்த கோவத்தினால. அப்படி இருந்ததுனால அந்த நாள் இட் ஹேப்பன் டு பி நரசிம்ம சதுர்தசி, நரசிம்மர் அவதாரம் பண்ண நாளா அன்னைக்கு இருந்ததுனால, அன்னைக்கு தெரியாமலே எவ்வளவு பெரிய பாவியா இருந்தும் ஏதோ ஒரு சண்டைனால தண்ணி கூட குடிக்காம நீ விரதம் இருந்ததுனால அந்த நரசிம்ம சதுர்தசி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பீஷியஸ் நாள் அப்படிங்கறதுனால அன்னைக்கு விரதம் இருந்ததா கன்சிடர் ஆகி உனக்கு பிரகலாதர்ங்கிற பிறவி கிடைச்சு இவ்வளவு பக்தி கிடைச்சதுன்னு சொல்ற. சோ ஒருத்தர் அவ்வளோ பாவியா இருந்தும் நரசிம்ம சதுர்தசினா என்ன, என்னைக்கு அது வருது, எதுவுமே அதோட குளோரிஸே தெரியாம ஒரு சண்டைனால விரதம் இருந்தும் அவருக்கு பிரகலாதரா பிறந்து அப்படி ஒரு பக்தி பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நரசிம்ம சதுர்தசி இப்ப வரப்போறது, அன்னைக்கு நரசிம்ம சதுர்தசி இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நரசிம்மரை ப்ளீஸ் பண்ணணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை பத்தி நினைச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம விரதம் இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான், விடிய பொழுதுல இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் விரதம் இருந்து பகவானுக்கு பக்தியா இருந்தோம்னா எவ்வளவு பக்தி நமக்கு கிடைக்கும் இல்லையா. சோ எப்படி நான் விரதம் இருக்கணும், தண்ணி கூட குடிக்காம இருக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வரலாம். சோ தண்ணி கூட குடிக்காம இருக்க முடியறவா இருக்கா, பிசிக்கலி மென்டலி அவ்வளவு ஸ்ட்ராங்கா டிட்டர்மெண்டா இருக்கிறவா அப்படி இருக்கலாம். அப்படி இல்ல எனக்கு முடியாது, தண்ணியாவது நான் குடிச்சுட்டுதான் என்னால இருக்க முடியும் அப்படிங்கிறவா தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்ல என்னால தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருக்க முடியாது 6 மணி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவா நீங்க லிக்விட்ஸ், அதாவது ஃப்ரூட் ஜூசஸ், பால், மோர், அந்த மாதிரி கிரெயின்ஸ் இல்லாத தானியம் இல்லாத லிக்விட்ஸ் குடிச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்ல என்னால அதுவும் முடியாது அப்படின்னா பழங்கள், என்னெல்லாம் பழங்கள் உண்டோ பால் தயிர் அதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கலாம் 6 மணி வரைக்கும். இல்ல எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படிங்கிறவா இந்த ஜவ்வரிசி உப்மா ஒரு ஜவ்வரிசி கஞ்சி, அதே மாதிரி சாமை திணை அதெல்லாம் வச்சு உப்மாவோ கிச்சடியோ அந்த மாதிரி, அதாவது கிரெயின்ஸ் அண்ட் பீன்ஸ், அதாவது அந்த பருப்பு வகைகள் ஆர் தானியங்கள் இல்லாத ஃபுட். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் லைக் அவரைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லாம
கோஸ், கேரட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வெஜிடபிள், உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன்னா அது சேர்த்துக்கலாம். சோ ஏதாவது ஒரு விதத்துல இது எல்லாமே ஒரு லெவல், ஓரளவு ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு லெவல். சோ இந்த லெவல்ல எது முடியுமோ அது இருந்து நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல் டே நரசிம்மரை நினைச்சுட்டு அவரோட ஸ்தோத்திரம் எல்லாம் நிறைய இருக்கு. ஐ கிவ் யூ த லிங்க் ஹியர். சோ அவரோட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஹரிநாமம் சாண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க வீட்டுல விக்கிரகம், நரசிம்மர் விக்கிரகமோ ஒரு கிருஷ்ண விக்கிரகமோ எதி பெருமாள் விக்கிரகம் இருந்தா அவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். இல்ல பண்ண முடியாதுன்னா பண்ற கோவிலுக்கு நம்ம டொனேஷனா கொடுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னா நீங்க மனசால நரசிம்மர் விக்கிரகத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ற மாதிரி நினைச்சுக்கலாம். சோ இட்ஸ் a வெரி வெரி ஸ்பெஷல் டே. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் அண்ட் எவ்ரி இயர் நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு எப்படியாவது நான் விடிஞ்சதுல இருந்து நான் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பிரகலாதரை நினைச்சுட்டு, பிரகலாதர் எவ்வளவு டிட்டர்மெண்டா பக்தியோட இருந்தார், அந்த மாதிரி நான் வந்து பகவானோட ஹெல்ப்போட, எதுவுமே நம்ம சக்தி இல்ல, பகவானை வேண்டிப்போ நம்மளால இருக்க முடியும். அதனால அவரோட சக்தியில நம்ம அவருக்காக விரதம் இருந்து ஃபுல் டே நரசிம்மரை நினைச்சுட்டு அவரோட ஸ்தோத்திரம்லாம் சொல்லிட்டு அவரை பத்தி லீலா பாகவதம்ல இருக்கு அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அந்த நாளை நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நம்மள சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே இப்ப நரசிம்மர் அவதாரம் பண்ணி பிரகலாதரோட பேசிட்டு இருக்கார், அப்ப எப்படி பிரகலாதரோட ப்ரீவியஸ் பிறவியில நரசிம்மர் சதுர்தசி இருக்கும் அப்படின்னு. பட் நம்ம இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ், அந்த மாதிரி எத்தனையோ யூனிவர்சஸ் இருக்கு. அதாவது எண்ணவே முடியாத அளவு, ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள நிறைய கடுகு போட்டா எண்ண முடியுமா, அந்த அளவு அந்த ஒவ்வொரு கடுகும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் எடுத்துட்டோம்னா அத்தனை எண்ண முடியாத ஒரு யூனிவர்சஸ் இருக்கு. சோ அதுல ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி நரசிம்மர் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறம் உண்டான நரசிம்ம சதுர்தசியா இருந்திருக்கும். எய்தர் திஸ் ஆர் நரசிம்மர் ஒவ்வொரு கல்பத்திலயும் அவதாரம் பண்ணுவாரு. எவ்ரி டே ஆஃப் பிரம்மா, எவ்ரி ஒன் டே ஆஃப் பிரம்மாக்கு பகவான் அவதாரம் பண்ணிட்டே இருப்பார். சோ நரசிம்ம சதுர்தசி வந்துட்டே தான் இருக்கும், கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் பகவான் அவதாரம் பண்ணிட்டே இருப்பார், நம்மள மாதிரி ஜீவராசிகளை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போய் சந்தோஷமா இருக்க வைக்கலான்னு. சோ தட்ஸ் ஹவ் நரசிம்ம சதுர்தசி அப்பவும் இருந்தது, எப்பவும் இருந்துட்டே இருக்கும். பட் நம்ம தான் அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கு விரதம் இருந்து எல்லா பகவான் நாமா சொல்லிட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த விஷயத்த ஒரு 10 பேர் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது எடுத்து சொல்லி நம்ம அவாளையும் விரதம் இருக்க வச்சு எல்லாம் பண்ண வைக்கலாம். தேங்க்யூ. நமஸ்காரம்.